வாங்க வாங்க எல்லாம் வெளியே வாங்க, எல்லோரும் வெளியே வாங்க, வெளியே வாங்க, வெளியே வாங்க. ஒரே ஒரு நாள் தான் குக்கி படுத்துச்சு, அதுக்குள்ளேயே அந்த கோழி இறந்துருச்சு. இதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. காஸ்ட்லியான அமௌண்ட், காஸ்ட்லியாக வாங்கின கோழி இது, இப்போ இறந்து போச்சு. தடுப்பூசி போட்டேன், எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்த்தாச்சு, இருந்தாலும் இந்த கோழியை காப்பாற்ற முடியலை. எல்லா இன்ஜெக்ஷனும் போட்டாச்சு. இதுக்கு போட்ட இன்ஜெக்ஷன் போட்டால் குளுக்கோஸும் கொடுத்தேன், ஜெண்டாமிசின் இதுவும் போட்டிருந்தேன், ஓஎஃப்எம் டானிக் இதையும் கொடுத்துருந்தேன், ட்ரிபியூட் இதெல்லாம் கொடுத்தும் இன்ஜெக்ஷன் போட்டிருந்தேன். இதெல்லாம் கொடுத்தும் என்னால் இது பண்ண முடியலை. டெக்ட்ராஸ் டேப்லெட்டும் கொடுத்துருந்தேன், இருந்தும் காப்பாற்ற முடியலை. என்ன பண்ணுறது? சரி, அதுக்காக நம்ம விட முடியுமா? சரி, ஓகே. சரி, நம்ம டாக்ஸுக்கு சாப்பாடு வச்சிடலாம். வாங்கப்பா வாப்பா, வெளியே வா, வெளியே வா, சாப்பாடு வை. சாப்பாடு வைக்க சின்னத்தங்க இருந்துச்சு. அங்கே இருக்கு. பா 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 பா, ரோமியோ கம், ரோமியோ கம் கம் கம், பா பா. ஐயோ, தலைமுறை போட்டுருச்சு. பாப்பா பாப்பா, போ, சாப்பிடக்கூடாது, போ. இங்கே பாரு, நாக்க கவனிக்காட்டி அதில் உண்மையை பாரு. போ, நீ சாப்பிடுப்பா, ரொம்ப சாப்பிடு. அவன் பசியாக இருக்குது, சாப்பிடட்டும். போப்பா, அது போய் சார் கம்பு போட்டிக்கல, அதை சாப்பிடுப்பா. போ, அவனை பசியோடு சாப்பிட்றாங்க. இந்த ஒயிட் கலர் டாக் பேர் ராக்கி, இந்த ப்ரௌனாக இருக்கிறது பேர் ரோமியோ. சண்டை போடாமல் சாப்பிடுங்கப்பா. நல்லா மேய்கிறதுக்கு மேய்ச்சலுக்கு நல்ல தோப்பு. இந்த வெள்ளை கழிச்சல் எப்படி தான் வருதுன்னு தெரியல, அதுக்கு பார்த்த உடனே ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குறோம். பா, சண்டை போடாமல் சாப்பிடுங்க, சாப்பிடுப்பா. இந்த ப்ரௌன் கலர் டாக் நல்லா சாப்பிடுது, ஆனாலும் உடம்பே வைக்க மாட்டேங்குது. டிவார்மிங்லாம் பண்ணியாச்சு. போப்பா பாப்பா, நீ சாப்பிடு, பா. சாப்பிடாதப்பா. இது வந்து புதுசாக நம்ம வாங்கியிருக்கோம். ஒயிட் கலர் கோழி நம்மக்கிட்ட இல்லை பெருவிடையில், அதனால் இது வந்து இப்போ புதுசாக வாங்கியிருக்கேன்.
இந்த ஒயிட் கலர் எப்படி இருக்குது? அது இன்னும் கன்னி வடை தான், இன்னும் முட்டையிடலை. ஒரு மாதம் ஆகும்னு நினைக்கிறேன் முட்டையிட. இது வந்து கட்டமூக்கு கோழி, பார்க்க நல்லா இருந்துச்சு. சரி, அப்படியே இதை எடுத்துட்டேன். வா. கட்டமூக்கு நல்லா இருக்கும். கிளிமூக்கு வளர்க்கணும் தான் ஒரு ஆசை, ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஃப்யூச்சரில் பார்ப்போம். நல்லா பாதுகாப்பான இடம், ஃபுல்லாக நல்லா தோப்பு, நல்லா மேயுது. அப்படியும் எப்படி இந்த கோழி இப்படி நோய் வருதுன்னு தெரியலை. இப்போ முட்டைக்கு இந்த கோழி இடம் பார்க்குது. எத்தனை கோழி முட்டையிட்டுருக்கு. கூடையில் முட்டையிடும், இல்லாட்டி இந்த மாதிரி ஓப்பனார் இதில் போய் முட்டையிட்டுரும். வேறு எதுவும் கோழி இருக்குது அதுக்குள்ளே? ஆல்ரெடி ஒன்று படுத்துருக்கு. ஓகே, ஒரு முட்டை இட்டுருக்குப்பா. ஒரு முட்டை இட்டுருக்கு. ஓகே ஓகே, முட்டை இருக்க இடத்துல வச்சுருவோம். அப்பா, அடுத்து கோழி முட்டையிடணும். நீ போ, முட்டை எடுத்துக்க. அப்போ போ. சரி, ஓகே. இதுவும் வெள்ளை கழிச்சலில் லேசாக தாக்கப்பட்டிருக்கு. அதே நடக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன், கால்வாதம். இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பார்ப்போம். இதுக்கும் அதே இதை போடுவோம். என்னடா வா, இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டுருவோம். கோழி 4.5 கிலோ வெயிட் இருக்குது. சோறு தட்டி விட்டுருச்சு. கரெக்டாக வைக்கணும். திருப்பி எடுப்போம். இருப்பா. சரி சரி சரி. சரி, இன்ஜெக்ஷன் 2 போட்டுருவோம்.